என்னது ஏலியன் எக்ஸ் பென்டனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஒரு ஃபேன் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் ஆராய்ச்சி இருந்தப்ப ரைட்டர் டுவைன் மெக்டஃபிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு டுவைன் மெக்டஃபி இல்லைன்னு பதில் சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் ஷாக் ஆகி ஏலியன் எக்ஸை விட ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் வரப்போகுது அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு மாற பென்டன் அல்டிமேட் ஏலியனில் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் இருக்கப்ப ஏலியன் எக்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏகரகாருக்கு ஏலியன் எக்ஸோட பவர் கிடைச்சா அவன் தான் யூனிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்காக மாற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதை வச்சு பார்த்தா ஏலியன் எக்ஸ் தான் பென்டனோட ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஏலியன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். ஏலியன் எக்ஸ் பென்டன் யூனிவர்ஸில் ஒரு கடவுள் மாதிரி. ஏலியன் எக்ஸ் நினைச்சாலே போதும் அது நடக்கும். ரியாலிட்டி, ஸ்பேஸ், டைம் எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஏலியன் எக்ஸால். தேனோஸ் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனோட இருக்கிற மாதிரி தான் பென் ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணுறது. ஆம்னிவர்ஸில் லிட்டரலி டிஸ்ட்ராய் ஆன ஒரு யூனிவர்ஸை திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அதில் இருக்கிற ஒவ்வொரு லிவிங் பீங், நான் லிவிங் பீங், கேலக்ஸி, பிளானட், உங்களை என்னென்னு எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஏலியன் எக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் இருக்க முடியுமா?